இது வந்து ரொம்ப நாளா என் மனசுல இருக்கிறது. ஸோ இந்த 1.25 ஏக்கர் இடம் இருக்கிற இந்த ராகவேந்திரா மண்டபத்தை நான் என் பேர்ல இருக்கிற இந்த ராகவேந்திரா மண்டபத்தை இந்த இதை ராகவேந்திரா பப்ளிக் சாரிட்டபிள் ட்ரஸ்டுக்கு வந்து எழுதி கொடுத்திருக்கேன். இது வந்து என்னுடைய லைஃபுக்கு அப்புறம் இந்த ஹோல் ப்ராப்பர்ட்டி ராகவேந்திரா பப்ளிக் சாரிட்டபிள் ட்ரஸ்டுக்கு போகும். அதுல ஒரு பைசாவும் என்ன வாழ வைத்த தெய்வங்களான தமிழக மக்களுக்கு அவங்களுக்கே போய் சேரும். ஒரு பைசா கூட நம்ம குடும்பத்துக்கு போய் சேராது. சோ நான் சம்பாதிச்ச சொத்துல பாதிக்கு மேல இந்த சொத்து இது தமிழ் மக்களுக்கே நான் கொடுக்கிறேன். இது கஷ்டப்பட்டது நான் கஷ்டப்பட்டது இல்ல, நீங்க எல்லாம் கஷ்டப்பட்டு 5 ரூபாய் 10 ரூபாய் 3 ரூபாய் டிக்கெட் வாங்கி என்னை பார்த்து இது பண்ண அந்த அது நீங்க இது பண்ணிருக்கீங்க. அது என் உயிரில நான் எழுதிட்டு இங்க என்னுடைய வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர், நாட்டுக்கே தெரிஞ்சவர் வரதாச்சாரியார் அவர்கிட்ட நான் ஒப்படைக்க போறேன். இது ஏன் செய்யறேன்னு சொன்னா, உயில் ஏன் இப்போ எழுதணும் அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்கலாம். நாம நல்லது செய்யணும்னு நினைக்கும் போது உடனே செஞ்சிடணுமா, கெடுதல் செய்யணும்னு சொல்லும் போது கொஞ்சம் தள்ளி போடணும். அதனால இந்த நல்ல நாளைக்கு எப்படி இருக்கும் மைண்ட் மாறுமோ தெரியாது. அதனால உடனே உயில் எழுது. அது சரி, அது ஏன் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படி என்ன? உயில எப்போ வேணா மாத்திக்கலாம், எப்ப வேணா மாத்திடலாம். ஆனா மேடையில சபையில கொடுத்த வாக்க மாத்த முடியாது. அதனால்தான் இப்ப நான் சொல்றேன், இது என்ன பாராட்டுறதுக்கு பதிலா இத என் மனைவி லதா அவர்கிட்ட நான் சொல்லும் போது, என்னுடைய செல்வங்கள் ஐஸ்வர்யா சௌந்தர்யா கிட்ட சொல்லும் போது, நீங்க சந்தோஷமா இது செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே. என்ன நான் இருக்கிறதுக்கு நாம இதை அனுபவிக்க போறேன். எனக்கு அப்புறம் மக்களுக்கு போகுது. அதை நீங்க என்ன செய்றீங்களோ அது சந்தோஷமா சம்மதிச்சாங்க லதா அவர்கள். அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ அந்த உயில இந்த ராகவேந்திரா மண்டபமுடைய டாக்குமெண்ட்ஸ் வரதாச்சாரி அவர்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன். வாழ்க தமிழக மக்கள், வளர்க தமிழ்நாடு. ஜெய் ஹிந்த்.